சின்ன வயசுல அம்மா கிட்ட குடிச்ச பால் ரத்தமா ஒடியுது. வழியில ஆய்வாமா சும்மா டமாஸ் பண்ணிக்கிறிய. யாரு பாரு உன் மேல இவ்வளவு அனுதாபப்படுது? 2 பேரும் ஒரே ஜாதி தான், ஒரே இடத்துல தான் இருந்தோம். ஆனா பட்டாக்கத்தி கேஸ் இல்ல, பாட்டு கேஸ். பாத்தியா பாத்தியா அவுத்து விடுறிய. அம்மா நான் அவுத்து விடலனாலும் உன் பாட்டுல நான் தான் அவுத்து விடுறத. தாமா கண்ணு இதுல ஒரு டிபிகல்ட்டி. செண்டில சாராயம் காய்ச்சாம சால்பட்ல காய்ச்சான் பாரு. ஐயா இன்னும் பாத்து. ஐயோ என்ன அது கால இதான் ஊடா. என்னப்பா பொம்பளைங்களே காணுமே. நீ இருக்கிய? நான் பொம்பளை இல்ல, அடிக்கடி மருந்தே போடுதுப்பா. குமார் நீ படுத்துக்க, நான் போய் டாக்டர் என்ன சொல்லலாம். ஏன் வேண்டாம், டாக்டர் ஃபீஸ் கேட்டாலும் பரவாயில்ல, கேஸ் என்ன கேட்டா டேஞ்சர். என்ன பண்ண போற பின்ன? கட்டி எடுக்கிற ஐயா, டாக்டர் குத்த போறியா? குண்டு எடுக்க போறேன். குண்டு நீயே எடுக்க போறியா? அம்மா மிஸ்டர் செல்வா கொஞ்சம் சுடுதண்ணி நடக்கல. நான் கொண்டு அடுப்பாங்க. அது ஓகே. நல்லா இருக்கா? ஏப்பா நீயே ஆபரேஷன் பண்ண போற? செப்டிக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? மனசே செப்டிக் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன? நீ மிருகப்பா. அவன் மிருகந்தா, மனுஷனா வாழ்ந்துட்டு என்னத்தை கண்ட. மிருகமும் டாக்டர் கிட்ட போறது இல்ல, நானும் டாக்டர் கிட்ட போறது இல்ல. சரி சரி, நான் போய் பேண்டேஜ் துணியை பஞ்சு வாங்கிட்டு வந்துடுறேன், அவசரப்படாத. குடிக்க போறியா? வானாமா. இத பார்த்தா ரெஸ்பெக்டான கூட வானாமா. ஆமா, பெரிய ரெஸ்பெக்ட். போலீஸ்காரனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், பேசஞ்சருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். வீடு மயிலாப்பூர் கொட்டாங்கரையில இப்படிதான்பா பண்ணிக்கிறாங்க. அப்படியே பண்ணிக்கிறியா? முதுவா குடி புறக்க போகுது. எனக்கு யாரு இருக்காங்க நினைக்கிறதுக்கு? ஏன் நான் இல்ல நினைக்க மாட்டேனா? கிழிஞ்சுதுப்பா. குமார் பேண்டேஜ் பஞ்செல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், ஆபரேஷன் ஆரம்பிச்சு. ஆரம்பிமா டாக்டர். எங்க அப்பா என்ன தகிரியம். உன்னை பெறப்ப உங்க அம்மா மருத்துவச்சி இல்லாம முக்கிய பத்துக்குனா போல இருக்குப்பா. பண்ண போற குமார் குமார் கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து ரெஸ்ட் எடுத்துக்க. நான் நைட் டியூட்டி போயிட்டு வந்து அப்புறம் பாக்குறேன். ஆமா பாரு, இட்லி சட்னி வச்சுன்னு போறேன். வலிச்சுன்னா நான் துண்ணு, நானும் நைட் டியூட்டிக்கு போறேன். மணி 12 ஆச்சு, சங்கம் ஊதியாச்சு, இன்னும் தூக்கமா? அடேங்கப்பா, இதென்ன குறைச்சு விடுறாரா கூப்பிடுறாரா? மண்ணெண்ண பாத்து கீழே சாராயம் இதையா குடிக்கிறாங்க? குடல புடுங்குது. புடுங்குனா என்ன, குடிச்சிட்டு தான் குடல திங்குறானுங்களே. சாராயம் கேக்குதா? எந்த பார்வதி கிடைக்கலன்னு இந்த தேவதாஸ் இப்படி போட்டு நீட்டிக்கினாரு. வர ஆமா, நீ என்ன தண்ணி அடிக்கிற அப்பாவா? இதெல்லாம் சம்சாரம் நடத்துற வீடா சாராய கடையா? என்னடா மச்சான் இது, கல்யாணமே ஆகலன்னு செல்வம் சொன்னா கண்டவெல்லாம் உள்ள வந்து பாட்டில் அடிக்கிறதா? நல்ல ஸ்நேகம். யோ எத்த காலி பண்ணு, போயா வெளிய. இது என்ன கட்டு? இது வரைக்கும் தான் குடிச்சது அடையாளமா? என்னையா பாரு? அட யோ ரொம்ப பாத்த வாங்கிக்குவேன். இனி அந்த அன்பையும் பாசத்தையும் யார்கிட்ட இருந்து வாங்க முடியாது. ரொம்ப பேருக்கு துரோகம் பண்றதுனால தான் ஆண்டவன் இன்னும் கல்லாவே இருக்கான். அவன் மட்டும் உயிரோட என் கையில மாட்டிக்கிட்டா கீச்சிடும்.
கிழிப்ப சரக்கு உள்ள போனோம்னா ஆண்டவனுக்கே சவாலு. இது என்ன உங்ககிட்ட பேச்சு? போயா போயா ஐயா. என்னப்பா குமார், எங்க போற? குடும்பம் விரட்டுத. மைனா, இவனை யாருன்னு நினைச்சேன்? தண்ணி வண்டி. சுமார், குமார் வாப்பா. அவன் மட்டும் நேத்து ரவுடி கிட்ட இருந்து என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா என் கறி என்ன ஆயிருக்கும்? செல்வம், சும்மாடா. ரவுடிங்களா? பின்ன கூப்பத்துல இருக்கவங்க எல்லாம் ஜென்டில்மேனா? 10 பேர் சேர்ந்து குறுக்காட்டி என்கிட்ட காசு பறிக்க பார்த்தாங்க. அடே இருடா, நானும் இவனும் ஜோடி சேர்ந்து அவனுக்கு உதன்னு உதைச்சிருக்கோம். அடே என்னடா பாவம், எவனோ வீசின கத்தி இவன் காலை பணம் பார்த்துச்சு இல்லடா? ஆமாடா, எவனோ கத்திய வீசினா இவன் காலை நகர்த்தி காதலுக்கு பட்டுடுச்சு. சும்மாடா, அவன் 10 நாள் ஜெயிலுக்கு போனா பெரிய தியாகின்னு சொல்றான். நீ கத்தி குத்து வாங்கியிருக்க, ரத்தம் செஞ்சிருக்கா, ரத்தம் தியாகத்தை சொல்ற. அதான் நாம தான் பெரிய தியாகிய சொல்லிட்டியே மச்சான். என்ன மன்னிச்சிடுங்க. குடிக்கிறவங்க எல்லாம் அயோக்கியன்னு சொல்றாங்களே, அப்படி நினைச்சு நான் உங்களை எப்படியோ பேசிட்டேன். பரவாயில்லமா, நாம இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இத பாரு, ஒண்ணு தெரியாது உனக்கு. குடிக்கிறவன் எல்லாம் அயோக்கியம் இல்ல, குடுக்காம குடிக்கிறான் பாரு, அவன் தான் அயோக்கியம். இந்த ஆண்டவன் நம்மள அடி அடின்னு அடிக்கிறதுனாலதான் நாம அடின்னு இதை அடிக்கிறோம். ஐயோ, இனிமே அந்த கன்றாவி எல்லாம் சாப்பிடக்கூடாது. நான் கடைக்கு போய் சூடா டீ கொண்டு வரேன்,